ஓகேமா. ஸோ வில் ஸ்டார்ட் வித் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னா என்னன்னு தெரியணும். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து லாஜிக்கல் கனெக்ஷன் பிட்வீன் டூ டேட்டா. அந்த ரெண்டு டேட்டா வந்து ஃபினான்ஷியல் டேட்டாவா இருக்கலாம், இல்லை நான் ஃபினான்ஷியல் டேட்டாவா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு படிக்கும் போது ஓ மேம் இது சொன்னாங்க இதான் எக்ஸாம்பிள் அப்படின்னு ரிலேட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நாங்க ரெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். ரெண்ட் அக்ரிமெண்ட்ல மாசம் 50,000 ரூபாய் ரெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மாசம் மாசம் அந்த ரிப்போர்ட்டிங் என்டிட்டி என்ன பண்றாங்கன்னா 50,000 ரூபாய் தான் ரெண்ட் பே பண்றாங்க. இது ஒரு ஆடிட்டர் வந்து நார்மல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி செக் பண்ணுவார் அப்படின்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட் எடுப்பார். எடுத்து பார்த்துட்டு இதுல 50,000 ரூபாய் அக்ரி பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. ஆமா 50,000 தான், பர் மந்த்துக்கு 50,000 ரூபாய் தான் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இவங்களோட பேமெண்ட் எடுத்து செக் பண்ணுவாங்க. அதுலயும் பார்த்தா 50,000 ரூபாய் தான் இவங்க வந்து ரெண்ட் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆடிட்டருக்கு பெருசா டவுட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ 50,000 ரூபாய் தான் அக்ரி பண்ணியிருக்காங்க, 50,000 ரூபாய் பே பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் சீம்ஸ் டு பி ஃபைன் அதர்வைஸ். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, இதே ஆடிட்டர் அதே பர்டிகுலர் ரோட்ல இன்னொரு கம்பெனி ஆடிட் பண்றாரு. அந்த கம்பெனி வந்து இதே மாதிரி தான் ப்ரிமைசஸ் ரெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அங்க ரெண்ட் பாத்தீங்கன்னா 25,000 தான் வருது. ஸோ இப்போ ஆடிட்டருக்கு ஓரளவுக்கு கள நிலவரம் தெரியறதுனால இந்த ஏரியால இந்த ஸ்ட்ரீட்ல இவ்வளவு பெரிய கடை வெறும் 20,000 25,000 ரூபாய் தானே கமர்ஷியல் ரெண்ட்டுக்கு, ஏன் இவங்களது மட்டும் 50,000 ரூபாய் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் இருக்குல்ல. ஏன் இது 25,000 தானே இருக்கணும் ரெண்ட், ஏன் இது 50,000 ரூபாய்க்கு போச்சு, ஒய் அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுல. அந்த கேள்விக்கு பேர் தான் அனாலிட்டிக்கல். அனலைஸ் பண்றது. இது அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து வெறும் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரெண்டுத்தை மட்டும் கம்பேர் பண்றதுன்றது அர்த்தம் இல்லை. சில நேரங்கள் அப்படியும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டோட்டல் ரெவென்யூ 100 ரூபாய் வருதுன்னா ப்ராஃபிட் 30 ரூபாய் வரணும். ஸோ ரெவென்யூல 30% ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ரூல் இருக்கு ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொன்னா, அந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் 32% ப்ராஃபிட் வருது. 100 ரூபாய் 32 ரூபாய் வருது ப்ராஃபிட். உங்களுக்கு மட்டும் டோட்டல் ரெவென்யூல ஏன் ப்ராஃபிட்ங்கிறது வந்து வெறும் 18% தான் வந்திருக்கு, எதனால அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணும்போது, நீங்க கம்பேர் பண்ற ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராஸ் ப்ராஃபிட் விசஸ் நெட் ப்ராஃபிட். அதான் கிராஸ் ப்ராஃபிட் கூட இல்ல, ஐ வுட் சே டோட்டல் ரெவென்யூ விசஸ் ப்ராஃபிட். அது வந்து 30%. ஸோ இது ரெண்டு தான் இன்ஃபர்மேஷன். ஒன்னு டோட்டல் ரெவென்யூ, இன்னொன்னு ப்ராஃபிட். இது ரெண்டுமே ஃபினான்ஷியல் டேட்டா தான். சம்டைம்ஸ் ரெண்டு ஃபினான்ஷியல் டேட்டாக்கு நடுவில் கம்பேரிசன்ஸ் நடந்தாலும் அதை எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, உங்களோட இண்டஸ்ட்ரியில ஜென்ரலா எல்லாருமே ஆவரேஜா 30+% ஏர்ன் பண்றாங்க ரெவென்யூல. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் 18% வருதுங்கிற அந்த அனலைஸ் பண்றதே இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ வச்சு கேட்பாங்க. ஓகேவா? எதோட கம்பேர் பண்ணி அந்த டீவியேஷன்ஸை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1, கம்பெனி ஏதாவது ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நாங்க அடுத்த வருஷம் இதே மாதிரி ஸ்பீட்ல நாங்க பர்ஃபார்ம் பண்ணா எங்களால அடுத்த வருஷம் டெஃபினட்டா 30,000 ரூபாய் பண்ண முடியும், ஆர் ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்லி இந்த அளவுக்கு எங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும்னு ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கரெக்டா அனலைஸ் பண்ணி இதுதான் திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு அச்சீவ்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அத அந்த கம்பெனி நிறைவேற்றலன்னா அப்ப ஆடிட்டர் கேள்விகள் கேட்கலாம். நம்பர் 2, ஒரு சில இடத்துல ஆடிட்டர் நினைச்சிட்டு இருப்பாரு, இந்த அளவுக்கு சேல்ஸ் நடந்ததுக்கு இவ்வளவு சூப்பரா இருக்கு, ப்ரிமைசஸ்குள்ளேயும் நான் பாக்குறேன் ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் எப்போதுமே பிஸியா இருக்கு, சேல்ஸ் ஐ மீன் அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்கு, இன்வென்டரி கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க, ஆனா சேல்ஸ் மட்டும் ஏன் கம்மியா இருக்கு? அப்போ ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு அப்படி பயங்கர பிரைட்டா இங்க வந்து ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்நேரம் சேல்ஸ் வந்து பயங்கரமாலாம் இருந்திருக்கணும். அப்ப ஆடிட்டருடைய எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் ஆஃப் ரெவென்யூன்னு ஒண்ணு இருக்கும். அதை அந்த கம்பெனி அச்சீவ் பண்ணலனாலும் ஆடிட்டருக்கு டவுட் வரும். நம்பர் 1, இண்டஸ்ட்ரியில என்ன கள நிலவரமோ அந்த ஆவரேஜ் கூட ஒரு கம்பெனியால நிறைவேற்ற முடியலன்னா ஒரு ப்ராப்ளம். நம்பர் 2, இவங்க சொல்லியிருப்பாங்க நான் இதை அச்சீவ் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணிருப்பாங்க, எஸ்டிமேட் போட்டிருப்பாங்க, அதை அந்த கம்பெனி பண்ணலனாலும், தட் இஸ் இந்த கம்பெனிஸ் ஃபோர்காஸ்ட் கம்பெனியை நிறைவேற்றலனாலும் டவுட் வரும். நம்பர் 3, கம்பெனி டிட்டர்மைன் பண்ணிருப்பாங்க திஸ் இஸ் வாட் வி ஹேவ் அச்சீவ்ட் இன் த பாஸ்ட் இயர், இது இந்த வருஷம் இதுக்காது அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த டேபிளோடைய அச்சீவ்மெண்ட் அளவுக்கு இருக்காங்களான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஆடிட்டர் என்ன பண்ணுவாரு, என்னப்பா இவ்வளவு ஆக்டிவா சூப்பரா ப்ரொடக்ஷன் நடக்குது, இந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கு, மார்க்கெட்ல உங்க கம்பெனிக்கு நல்ல பேர் இருக்கு, ஆனா ஏதோ ஒன்று இடிக்குது, ஏன் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகுது? இஃப் ஆடிட்டர் டிட்டர்மைன்ஸ் திஸ் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் இஸ் சம்திங் மோர் ஆர் லெஸ், ஏன் இப்படி வந்துச்சுன்னு ஆடிட்டர் டவுட் வந்தாலும் போச்சு. இப்போ உங்களோட கிளையண்ட் அவங்களோட டேட்டா விசஸ் மார்க்கெட் டேட்டா,
உங்க கிளையண்டோட டேட்டா விசஸ் கிளையண்டோடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், உங்க கிளையண்டோட டேட்டா விசஸ் ஆடிட்டரோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், உங்க கிளையண்டோட டேட்டா பிளஸ் ஜெனரல் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட், இப்படின்னு உங்க கிளையண்டோட டேட்டாவை பல்வேறு டேட்டாவோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இஃப் இட் மேக்ஸ் சென்ஸ் தென் இட்ஸ் ஓகே, இஃப் இட் டசன்ட் மேக் சென்ஸ் இட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து ரெண்டு மானிட்டரி ஐட்டம்க்கு நடுவுலையும் நீங்க கம்பேரிசன் பண்ணலாம், இல்ல ஒரு பினான்சியல் இன்ஃபர்மேஷன் ஒரு நான் பினான்சியல் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தெருவுல எல்லாருக்குமே 20,000 ரூபாய் தான் வாடகை, உங்களுக்கு மட்டும் ஏன் 50,000 ரூபாய் அப்படின்னு கேட்கிற விஷயமா இருக்கலாம். சோ ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னா மார்க்கெட் இன்ஃபர்மேஷன், ஓகேவா, மார்க்கெட்டோட கிளைமேட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடா நீங்க இந்த மார்க்கெட்ல இந்த இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி பிசினஸ்ல தானே இருக்கீங்க, உங்களுக்கே இது இப்படி வருது அப்படின்னு லாஜிக்கலா உங்ககிட்ட கேள்வி கேட்கிற விஷயமா இருக்கலாம். இது எல்லாமே தான் இட்ஸ் கால்ட் அஸ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு ஆடிட்டர் ஒரு சில ஜென்ரலான விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு அவரோட அனாலிட்டிக்கல் கேப்பபிலிட்டிக்குள்ள பொருத்தி பார்க்கும் பொழுது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்ல புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆர் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஈவென்ட்ஸ் அவருடைய அனாலிட்டிக்கல் அவரோட லாஜிக்கு ஒத்து போகாத போது அவர் கேள்விகள் கேட்கத்தான் செய்வார். ஏன் இந்த மாதிரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனை டேக்அப் பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி அதை ரெக்கார்ட் பண்ணீங்க, ஏன் என்ட்ரிஸ் போடும்போது ஏஎஸ் ஃபாலோ பண்ணல, ஓகேவா, ஏன் இந்த பர்டிகுலர் பார்ட்டியோட நீங்க வந்து 50,000 ரூபாய்க்கு ஏன் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை போட்டீங்க, மத்த எல்லாருக்கும் 25,000 ரூபாய் ஏன் உங்களுக்கு மட்டும் 50,000 ரூபாய், அப்ப நீங்க அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்ட பார்ட்டி யாரு, அவங்க ஒருவேளை ரிலேட்டட் பார்ட்டியா இருப்பாங்களோ, அதனாலதான் இவங்க ஏதோ கம்பெனியோட காசான ரெண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிடிச்சி 25,000 ரெண்ட் பே பண்ணதுக்கு நான் உனக்கு 50,000 ரெண்ட் பே பண்றேன், நீ என்ன பண்ண 50,000 ரெண்ட்ல உனக்கு 25,000 எடுத்துக்கோ எனக்கு 25,000 கொடுத்துருன்னு, ஒருவேளை இந்த மாதிரி எதுவும் டீலிங்ஸ் இருக்குமோ? All these fraudulent transactions, all these high fraud risk இருக்கிற அளவுக்கு என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கோ அந்த சூழ்நிலைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் அந்த சூழ்நிலைகளை வந்து how do you call அதை பர்சீவ் பண்ணி அதுல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து we have to carry out certain analytical procedures. அந்த analytical procedures-னுடைய பதிலை வச்சுதான் நம்மளால வந்து we will be able to find out அப்படின்னா that makes a huge difference அப்படின்னு சொல்றோம். இதுதான் analytical procedure. ஸோ இல்ல நமக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா மீனிங் ஆஃப் analytical procedure என்ன, பர்பஸ் என்ன, எந்த பர்பஸ்க்காக analytical procedure ட்ரை பண்றோம், டைமிங் எந்த டைம், மோஸ்ட் ஆஃப் த டைம்ல நம்மளோட லாஜிக்கல் சென்ஸை நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா க்ளோஸ் டு இயர் எண்ட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு கடகட ப்ராஃபிட் ஏறின மாதிரி இருக்கும், திடீர்னு இன்வென்டரி நிறைய ஆன மாதிரி இருக்கும், திடீர்னு பர்ச்சேசஸ் நிறைய ஆன மாதிரி இருக்கும், திடீர்னு அந்த இயர் எண்ட்ல மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும். எப்போதுமே ஆடிட்டர் he just have to be more alert, he has to be more careful when it comes to the year end. இயர் எண்ட்ல நடக்கிறத அவர் யூஸ்வலா ஆடிட் பண்றதை விட இயர் எண்ட்ல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை டபுளா ட்ரிபிளா எஃபர்ட் போட்டு அவர் அதை அனலைஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாம ஜென்ரலாவே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்ல இப்ப எப்படி சேல் அக்ரிமெண்ட்டையும் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட்டையும் பாக்குறாங்க, ஐ மீன் சாரி ரெண்ட் அக்ரிமெண்ட்டையும் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட்டையும் பாக்குறாங்க, 50,000 ஆக்சுவலி பார்த்தா அக்ரிமெண்ட் படியும் அதே தான் இருக்கு, பேமெண்ட்டும் அதே தான் இருக்கு, பேமெண்ட் வவுச்சர் எடுத்து பாக்குறாங்க, எல்லாமே பாக்குறாங்க, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. பட் அதை லாஜிக்கலா அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது அங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஸோ சில நேரங்கள்ல சோர்ஸ் டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கும், ரெண்டல் அக்ரிமெண்ட் கரெக்டா இருக்கும், இவங்க பே பண்ண அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் கரெக்டா இருக்கும், அது போய் ரீச் ஆன பேங்க் அக்கௌண்ட் கரெக்டா இருக்கும், everything seems to be perfect until you discover that analytical side of the transaction. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கம்பெனி அதை ஆடிட் பண்ண போற ஆடிட்டர் வந்து என்ன பண்ணணும்னா சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணும் பொழுது, அதாவது அந்த கம்பெனில இருக்கக்கூடிய டீடைல், அதாவது ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் அவங்க டீடைல்டா செக் பண்ணும் பொழுது தி ஆடிட்டர் கேன் அப்ளை சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் டு செக் whether the rental agreement and the rent payment alone is agreeing to each other, or the situation in which this rental agreement and this rental payment has happened is also எப்படி சொல்றது அந்த சூழ்நிலையோடு இது ஒத்து போதான்னு பார்க்கணும், whether it is all merging and it is making sense. ஓகேவா? சோ ஒரு அர்பன் ஏரியா இருக்கு, சென்னை மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் ரோடோட மெயின் இடத்துல ஒரு 10க்கு 10 ரூம் நீங்க வந்து கமர்ஷியல் ரெண்டுக்கு எடுத்தாலும் 50,000 ரூபாய் ஆகும், தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் தாம்பரம்ல நீங்க வந்து அதே 50,000 ரூபாய்க்கு நீங்க ரெண்டு கிடைக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கலாம்.
அப்போ எந்த ஏரியாவில் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் இவ்வளோ ரெண்ட் பே பண்றேங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் கேன் பி அண்டர்ஸ்டுட் not just by seeing the source documents, supporting documents, that rental agreement, payment of rent and all those supporting documents for the payment of rent. இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு full fledged picture கிடைக்காது. ஸோ அந்த full fledged picture கிடைக்கணும்னா நீங்க உள்ளுக்குள்ளேயே இருந்து சோர்ஸ் டாக்குமெண்ட்குள்ளேயே இருந்து உருண்டுகிட்டு இருக்காம வெளியில வந்து உங்களுடைய என்வாயன்மெண்ட் ஒரு வாட்டி பாருங்க. அந்த என்வாயன்மெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த மார்க்கெட்ல இருக்கிற மத்த கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, உங்க கிளையண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, மார்க்கெட்ல இருக்கிற மத்த கம்பெனிஸ் இந்த ஃபர்மை பத்தியோ இல்ல இந்த கிளையண்ட்டை பத்தியோ என்ன மாதிரி அபிப்பிராயத்தை வச்சிருக்காங்கன்னு ஏகப்பட்ட எக்ஸ்டர்னல் விஷயங்களை உள்வாங்கி தான் நீங்க ஆடிட் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கீங்க. அப்ப அது எல்லாமே அப்ப வந்து நீங்க அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இஸ் யூஸ்ட் அஸ் சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் இயர் எண்ட்ல என்னென்னலாம் வந்து மிஸ்டேக்ஸ் நடக்குதோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்க சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்றீங்க. பிளஸ் நம்ம எந்த அளவுக்கு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி வந்திருக்கிற பதில எந்த அளவுக்கு நம்பலாம் அதை பத்தி தே ஹவ் டிஸ்கஸ். இன்னொன்று வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு டீவியேஷன் நீங்க பாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில எல்லாருமே வந்து 20% ப்ராஃபிட் பண்றாங்க, இவங்க மட்டும் தான் 10% பண்றாங்க அப்படின்னா அந்த டிஃபரன்ஸை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே 23% பண்றாங்க, இவங்க மட்டும் 21% பண்றாங்க அப்படின்னா the gap is there but still it's not huge, it's understandable. ஓகே, ஒரு சின்னதா here and there 1 or 2% change is not a big deal. பட் வெளியில இருக்கிற எல்லாருமே பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருமே 33% ப்ராஃபிட் பண்றாங்க, உங்க கிளைண்ட் மட்டும் தான் 15% அப்படின்னா அந்த கேப் ரொம்ப அதிகம். எப்போ உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டுக்குமான இடைவெளி அதிகமா இருக்கும் அந்த டைம்ல நீங்க டெஃபினட்டா என்ன பண்ணணும்னா, எதனால இந்த கேப் அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்காக நீங்க டெஃபினட்டா யூ ஹாவ் டு இன்வெஸ்டிகேட் தி கேப். அது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குண அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இன்வெஸ்டிகேட்டிங் தி ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஏன்னா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அபவுட் சும்மா சீயிங் தி டாக்குமெண்ட்ஸ், இன்வாய்ஸ், வவுச்சரு, பேமெண்ட் டாக்குமெண்ட் இல்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து இது எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ண இதெல்லாமும் முக்கியம் தான். பட் இதெல்லாத்தையும் தாண்டி இட் ஷுட் மேக் சென்ஸ். சென்சிபிளா இருக்கா, டஸ் இட் மேக் சென்ஸ்? இதெல்லாத்தையும் போட்டா பேப்பர் ஒர்க்கு எல்லாமே கரெக்டா வருது, பட் நிஜமாவே லாஜிக்கலி அனாலிட்டிக்கலி இது கரெக்டா வருதா அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, அதுதான். அதனாலே எப்போதுமே என்ன சொல்லுவாங்களா, ரொட்டீன் செக், அதாவது சேல்ஸ் அக்ரிமெண்ட், ரெண்டல் அக்ரிமெண்ட், சேல்ஸ் அக்ரிமெண்ட்லாம் இப்படி இருக்கு, இவ்வளவு பே பண்ணிருக்காங்க, இவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ் ரொட்டீன் செக். ரொட்டீன் செக்கை மட்டுமே நம்மளால முழுசா நம்பிட்டு இருக்க முடியாது. ரொட்டீன் செக்கை தாண்டி நம்ம சில அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை பண்ணணும். அந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ன்றது ட்ரெண்ட் அனாலிசிஸா இருக்கலாம், ரேஷியோ அனாலிசிஸா இருக்கலாம், அந்த மாதிரி ஏகப்பட்ட அனாலிசிஸ் இருக்கு. அப்படி பண்ணும்போது தான் நமக்கு ஓவராலா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ தீஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் ஓவரால் டெஸ்ட். ஓவரால் டெஸ்ட்னா வெறும் ரொட்டீன் செக் மட்டும் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் என்வரன்மெண்ட்டை பத்தி அனலைஸ் பண்ணி அந்த ரிசல்ட் பாக்குறது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்டையர் பேராகிராஃப்ல அது ஒன்று மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இது நான் சொன்ன மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட், அவர் 50,000 பே பண்ணியிருக்காரு. ஓகேவா, பே பண்ணல, எந்த மிஸ்டேக் இல்லை, ரெண்டல் அக்ரிமெண்ட்ல பிரச்சனை இல்லை. பட் அந்த ஏரியால மற்ற கடைங்க எல்லாம் இவரை விட கம்மியா தான் பே பண்ணிட்டு இருக்காங்க ரெண்ட், இவர் மட்டும் ஏன் அதிகமா பே பண்றாரு அப்படின்னு ஒரு ஆடிட்டர் கண்டுபிடிக்க முற்படும் பொழுது அதுக்கு பேர் தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னு சொல்றமே இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டா, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் ஆஸ் பர் SA 520 இஸ் டிஃபைன்ட் ஆஸ் வாட் அப்படின்னு கேட்டா, இட் மீன்ஸ் எவாலுவேட் பண்றோம். எவாலுவேஷன்ஸ் ஆஃப் வாட், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல் அஸ் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், வாட் இஸ் அ பிளாசிபிள் ரிலேஷன்ஷிப், ஒரு ரெவென்யூக்கும் ஒரு கிராஸ் ப்ராஃபிட்க்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும்? இது 100% தெர் இஸ் ரெவென்யூ 100 ரூபாய்னா கண்டிப்பா கிராஸ் ப்ராஃபிட் 100 விட கம்மியா தான் இருக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், வாட் எவர், ரெவென்யூல ப்ராஃபிட்ங்கிறது ரெவென்யூவோட கம்மி பர்சன்டேஜ் தான் இருக்க முடியும். இதுதான் பிளாசிபிள் ரிலேஷன்ஷிப், இதுதான் வந்து ஃபீசிபிளான, இதுதான் லாஜிக்கலான கனெக்ஷன். அப்ப அந்த பிளாசிபிளா எஸ்டாப்ளிஷ்டு ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்போட அந்த பேண்ட் விட்த்துக்கு ஒத்து போறாங்களா? 100 ரூபாய் ரெவென்யூனா இந்த இண்டஸ்ட்ரியில 30 ரூபாய் ப்ராஃபிட்பா. இப்போ 30 ரூபாய் ப்ராஃபிட்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருந்தா அக்செப்டபிள், 28, 29, 30, 31, 32 இந்த பேண்ட் விட்த்துக்குள்ள இருந்தா ஓகே, இல்லைன்னா நாட் ஓகே. வென் இட் இஸ் நாட் ஓகே, அந்த இடத்துல ஒரு கேப் வந்துடுது. அந்த நாட் ஓகே கேப் பெருசா இருக்கும் போது நம்ம we have to investigate the results அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா? இதை மட்டும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது அதிகமா வந்துட்டே இருக்கும் நமக்கு.
பிளஸ் நீங்க அந்த கேப் பார்த்துட்டீங்கன்னா உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். பிகாஸ் ஒய் இன்வெஸ்டிகேஷன் இஸ் நெசசரி டு நோ வாட் இஸ் த ரீசன். அதனால ஸோ இன்வெஸ்டிகேஷன் இஸ் நெசசரி பிகாஸ் ஆஃப் ஐடென்டிஃபைட் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஐடென்டிஃபைட் ஃபிளக்சுவேஷன் எவ்வளோ இருக்கணும்? 30% இருக்கணும். ஆனால் 30 இல்லாமல் 22 தான் இருக்கு அப்படின்னா, ஸோ தட் இஸ் அ ஃபிளக்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் ஆர் ஃபிளக்சுவேஷன்ஸ் இன் தி பர்சன்டேஜ் வாட் எவர். நீங்க எதிர்பார்க்குற அந்த கன்சிஸ்டன்சி அந்த இடத்துல இல்லை. த இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இன்கன்சிஸ்டன்ட் வித் அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன். அதுவும் நீங்க எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ்னு ஒன்று சொல்லுவோம். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டட், இது ஆக்சுவல்ஸ். ஆக்சுவல்ஸ்க்கும் எக்ஸ்பெக்டட்க்கும் இருக்கிற கேப் ரொம்ப பெருசா சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டா அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புதுரை பாத்துக்கோங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10 படிச்சு பாத்துக்கோங்க. இதுல அவங்க கேட்கறது ஜஸ்ட் டோட்டல் வேஜஸ் paid by so and so company during a particular year. இதை வந்து ஒரு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரோடைய கண் வழியா நம்ம எப்படி இதை அணுகுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நார்மலா ரொட்டீன் செக் நீங்க என்ன பண்ணுவீங்க? டோட்டலா எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க இன்டூ எவ்வளவு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் நீங்க பாப்பீங்க இல்லையா? பட் சில நேரத்துல டம்மியா உள்ள வந்து 70 பேர் தான் ஒர்க் பண்றாங்க, ஆனா எக்ஸ்ட்ரா 5 பேர் சும்மா உள்ள நுழைச்சு விட்டாச்சு, பேரும் இல்லை, சும்மா பேருக்கு ஏதோ ஒரு 5 ஆதார் கார்டை வாங்கி அதை வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃபா கொடுத்து ஒரு 5 பேரை உள்ள டம்மியா ஒர்க்கர்ஸா நம்ம பேர்ல மட்டும் சும்மா ஆட் பண்றாங்க. 5 பேர் உள்ள வரது கூட இல்லை, சும்மா நேமுக்கு ஆட் பண்ணி விட்டுறோம். ஸோ ஆடிட்டர் போய் செக் பண்றாரு, மொத்தமா எத்தனை பேர் உள்ள இருக்காங்க? 75 பேர் காமிக்குது. பேமெண்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்க? 75 பேர் இன்டூ 20,000 ரூபாய் அப்படின்னு காமிக்குதுன்னா இதை செக் பண்ண போறது ரொட்டீன் செக். ஆனா நிஜமாவே அந்த 75ல டம்மி ஒர்க்கர்ஸ் யாராவது இருக்காங்களா, சும்மா பேருக்கு நேம் மட்டும் போட்டு வச்சிருக்காங்களா, இல்ல நிஜமாவே ஒர்க் பண்றாங்களா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி பார்த்தாதான் beyond the routine check you will be able to understand the plausible relationship between the payment and the total number of people working. Sometimes அந்த total number of people working அப்படிங்கிற அந்த கவுண்டை நீங்க சரியா எடுக்காம அந்த கவுண்ட்லயே ஏகப்பட்ட டம்மி ஒர்க்கர்ஸ் இருந்தாலோ அல்லது 2-3 பேரோட நேம்ஸ் விடுபட்டு இருந்தா what will you do? அதுதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்து வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட் ஜஸ்ட் பேப்பர் ஒர்க்கை மட்டும் பார்க்காம சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையோட ஒத்து போகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிரைம் த்ரில்லர், கிரைம் நாவல் மாதிரிதான். நிறைய யோசிக்கிறது, பயங்கரமா வந்து என்ன சொல்றது, ரீசெண்டா ஒரு ட்ரெய்லர் கூட பார்த்தேன் நான், ஏதோ ஒரு இங்கிலீஷ் கிரைம் நாவலோட கிரைம் சீரீஸோட ஒரு இது. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க டோரோட ஃப்ரண்ட் டோர் எப்படி தரீங்க? கீ வச்சு தான் தரேன் அப்படின்றாங்க. அந்த டைம்ல அவர் வந்து என்ன கேஸ் கொடுத்துருக்காருன்னா, என்னோட காரை இவன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு. ஆக்சுவலி காரை திருடிட்டு போயிட்டான்னா கார் கீவும் வீட்டோட கீவும் ஒன்னா அவர் வந்து மாட்டி வச்சிருக்காரு. அப்ப கார் அவன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றீங்க. கார் அவன் எடுத்துட்டு போயிட்டான்னா கார் கீ அவன்கிட்ட இருக்கும், அவன் எடுத்துட்டு போயிருப்பான். சோ நீங்க எப்படி வீட்டோட ஃப்ரண்ட் டோரை திறந்தீங்க? பேக் டோர் தானே திறந்திருக்கணும் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி லாஜிக்கல் திங்கிங். அதை வந்து நீங்க எதுல அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, வெறும் புக்ஸ்ல இருக்கிற பேப்பர்ஸ், அதோட டாக்குமெண்ட்ஸ், அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இவங்க எழுதியிருக்கிற என்ட்ரின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஒரு புக்வாமா இருந்து நம்ம வந்து ஆடிட் பண்ணாம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி லாஜிக்கலா நீங்க யோசிச்சீங்கன்னா டெஃபினட்டா தட் இஸ் கால்ட் அஸ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஓகேவா? மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, ஒரு தடவை இது பார்த்துக்கோங்க. அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இஸ் வாட்? கம்பேரிசன் ஆஃப் த என்டிட்டிஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வித் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ரெவென்யூ வித் திஸ், அசெட் விசஸ் திஸ் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் இருக்குல்ல. ஸோ டோட்டல் அசெட்ஸ் விசஸ் டெப்ரிசியேஷன். அசெட்டே டோட்டலா 1 கோடி தான் இருக்குன்னா டெப்ரிசியேஷன் 1 கோடிக்கு வரலாமா? வரக்கூடாது. அந்த மாதிரி. ஸோ டோட்டல் அசெட்ஸோட வேல்யூல 10 to 15% ஆவரேஜா டெப்ரிசியேஷன் இருக்கலாம், அந்த மாதிரி செக் பண்றது. ஸோ எஸ்டாப்ளிஷ்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் financial information and non-financial information is called as analytical procedures. இது எது கூட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எப்படி எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, நம்மளோட போன வருஷத்தோட சேல்ஸ் இந்த வருஷத்தோட சேல்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. இந்த வருஷத்தோட சேல்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க போன வருஷம் ஒரு ஃபோர்காஸ்ட் போர்டு வச்சிருந்திருப்பீங்க. நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சது எதுவும் கரெக்டா இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த வருஷத்தோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு செலவாயிருக்கு, காஸ்ட் ஆஃப் த கம்பெனி, அந்த காஸ்ட்ல போன வருஷம் நீங்க பட்ஜெட் பண்ணி வச்சிருப்பீங்க, அடுத்த வருஷம் நாங்க இவ்வளவு காஸ்ட் தான் செலவு பண்ண போறோம் அப்படின்னு. அந்த காஸ்ட்டும் உங்களோட பட்ஜெட்டட் காஸ்ட்டும் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஐடென்டிக்கலா இன்னொரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனிக்கு இவ்வளவுதான் காஸ்ட் ஆகுது, உனக்கே இவ்வளவு அதிகமாச்சு கம்மியாச்சுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்மளை யாரு கூடயாவது கம்பேர் பண்ணி தான் நம்ம கரெக்டா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. இதுதான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்மளே ஒரு பில் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னா, என்னடா இங்க இருந்து பஸ்ல ஏறி அங்க போறதுக்கு எங்காவது 1500 ரூபாய் இருக்குமா, அப்பெல்லாம் ஒரு பஸ் இருக்கான்னு அப்படின்ற கேட்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் லாஜிக் தான். அந்த லாஜிக் எப்படி புரியும் அப்படின்னா, ஒன்ஸ் யூ நோ த என்வாயன்மெண்ட், யூ நோ த லாஜிக். உனக்கு என்வாயன்மெண்ட்டே புரியலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இங்கேருந்து ரஷ்யா போயிருக்கீங்க, இல்லை துருக்கி போயிருக்கீங்க, டர்க்கி போயிட்டு அங்கேருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அங்க ஒரு ஆட்டோலயோ இல்லை டாக்ஸிலயோ ஏறீங்க.
அந்த டாக்ஸிக்காரங்க என்ன சொல்றாங்க, இத்தனை லிரா கொடுக்கணும், இத்தனை டாலர் கொடுக்கணும் ஏதோ சொல்றாங்கன்னா, அங்க போயிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த இடத்துல இதுதான் நார்மல் ரேட்டு, இது வந்து எக்ஸ்ட்ராடினரி ரொம்ப அப்நார்மல் ரேட்டு, இது நம்ம கொடுக்க கூடாது, இது கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு அந்த கண்ட்ரியவே தெரியாது. அந்த கண்ட்ரில டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் பத்தி ஒண்ணும் தெரியாது. நீங்களே அங்க ஃபர்ஸ்ட் டைம் டூரிஸ்டா போயிருக்கீங்க அப்படின்னா, அங்க நீங்க மேபி கூகுள் எடுத்து பார்க்கலாம், நார்மலா படிச்சு தெரிஞ்சுக்கலாமே தவிர, யூ டோன்ட் பிலாங் டு தட் பிளேஸ். சோ யூ டோன்ட் நோ த நுவான்சஸ் தட் இஸ் இன்வால்வ்டு தேர். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆடிட் அண்ட் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்வாயன்மெண்டோட நுவான்சஸ் புரிஞ்சா இன்னும் பெட்டரா நம்மளால வந்து எங்க மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நமக்கு எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை பத்தியோ இல்ல அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை பத்தின புரிதல் இல்லைன்னா we will not be able to do analytical procedures in a very ஒரு ரொம்ப precision-ஓட நம்மளால பண்ண முடியாது. அதனால சொல்றாங்க எதோட கம்பேர் பண்ணுவாங்க, ஆன்டிசிபேட்டட் ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க, அவங்க ஏதோ ஒரு பட்ஜெட்ஸ் ஆர் ஃபோர்காஸ்ட் வச்சிருப்பாங்க, அதோட கம்பேர் பண்ணுவாங்க, ஆடிட்டர் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருப்பாரு, வாட் எவர் எஸ்டிமேஷன், அந்த நீங்க வச்சிருக்கிற எஸ்டிமேட், ஆடிட்டருக்கு ஒரு எஸ்டிமேஷன் இருக்கும், கம்பெனி ஒரு எஸ்டிமேஷன் வச்சிருப்பாங்க, போன வருஷம் கம்பெனி ஆக்சுவலா ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, இதோட இப்ப இருக்கிற ரியாலிட்டி ஒத்து போதான்னு பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள் எஸ்டிமேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன், சேம் இண்டஸ்ட்ரியில என்னென்ன பர்ஃபார்மன்ஸ், அந்த இடத்துல என்ன ஆவரேஜா எல்லாரும் என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க, அந்த ஆவரேஜ் கூட நீங்க ஒத்து போறீங்களா இல்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுதான் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரிடிக்டபிள் பேட்டர்ன் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஒரு இண்டஸ்ட்ரினா அவங்களோட பேமெண்ட்டோ இல்ல ரெசீட்டோ வாட் எவர் ஒரு ப்ரிடிக்டபிள் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பிசினஸ் தானே பண்றாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான் ரா மெட்டீரியல் வாங்குறாங்க, ஒரே மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ த ஃப்ரீக்வன்சி இன் பேமெண்ட் ஃபார் த இன்வென்ட்ரிஸ், தட் இஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், the frequency in the receipt from the debtors, இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ரிடிக்டபிள் பேட்டர்ன்ல தான் வரும். அந்த ப்ரிடிக்டபிள் பேட்டர்ன் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அந்த பேட்டர்ன்ல உங்களோட கிளைண்ட் இல்லைன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான். ஓகே, இந்த இல்லஸ்ட்ரேஷன் 11 இருக்க தடவை படிங்க. இது வந்து மேக் இட் அஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மள யார் கூட கம்பேர் பண்ணா நம்ம கிளைண்டோட டேட்டாவை எந்த டேட்டாவோட கம்பேர் பண்ணா உங்களுக்கு இன்னும் ப்ரிசைஸா வாட் இஸ் மிஸ்ஸிங்ன்றது தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யூ ஹேவ் சம் 6 பாயிண்ட்ஸ், ஐ திங்க் 5 பாயிண்ட்ஸ். அந்த 5 பாயிண்ட்ஸை படிச்சுக்கோங்க. யார் யார் கூட கம்பேர் பண்ணா யூ வில் கெட் அ பெட்டர் பிக்சர் அபவுட் த கிளைண்ட் டேட்டா அப்படின்னு படிச்சுக்கிட்டு சொல்லுங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஐ வில் ஹெல்ப் யூ.